தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர் கையில இந்திய வரைபடத்தை கொடுத்து மணிப்பூர் மேப்பை தொட்டு காட்டு, நான் காலைல அரசியல் விட்டு போயிடுறேன். மணிப்பூர் எங்க இருக்குன்னே தெரியாது. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். நான் என்னை பொறுத்தமட்டில் இங்கே நோன்பு திறப்பதற்கு அத்தனை தலைவர்களும் அமர்ந்திருக்கிறார்கள். 2026 இதே போல ஆட்சி அமைப்பதற்கு அத்தனை பேரும் சேர்ந்து அமர்ந்திருப்பார்கள் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் இத்தனை பேரும் இணைந்து பணியாற்றும் பொழுது நிச்சயமாக அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு தூக்கம் போகும் என்று எல்லோரும் சொன்னார்கள். சாப்பிடக்கூட முடியாது அவரால். ஏனென்றால் எதையுமே அவர் எப்படியும் இவர்களெல்லாம் பிரித்து பிரித்து வைத்து பார்க்கலாம் என்று நினைத்தார். ஆனால் இஸ்லாமிய சகோதரர்கள் நாங்கள் பாரதிய ஜனதாவோடும் தேசிய ஜனநாயக கூட்டணியோடும் இருக்கிறோம் என்று இத்தனை பேர் வந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை சொல்லி, இங்கே என்னை பொறுத்தமட்டில் சென்ற ஆண்டு புதுச்சேரி ராஜ்நிவாசில் முதல் முறையாக இந்த தொழுகை நடைபெற்றது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக ஆளுநராக இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டராக இருந்த ஆளுநர் ஆனாலும் தொழுகையை ராஜ்நிவாசில் நடத்திய ஒரே ஆளுநர் என்ற பெருமையை நான் பெற்றேன் என்றால் எங்கள் உடம்பில், ஏனென்றால் நான் மருத்துவர், எவ்வளவோ இஸ்லாமிய சகோதரர்கள் இந்து சகோதரர்கள் ரத்தம் கொடுத்திருக்கிறார்கள். எத்தனையோ இந்து சகோதரர்கள் இஸ்லாமியர்களுக்கு ரத்தம் கொடுத்திருக்கிறார்கள். இன்றும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி அவர்களை நன்றியோடு நினைவு கூறுகிறேன். என்றால் இங்கே இத்தனை பெண்கள் இருக்கிறீர்கள். பெண்கள் தனியாக ஹஜ் யாத்திரைக்கு போக முடியாது என்று இருந்ததை 5000 பெண்கள் தனியாக ஹஜ் யாத்திரைக்கு போவதற்கான ஏற்பாடு செய்தவர் இஸ்லாமிய சகோதரர்களின் சகோதரன் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் என்பதை நாம் இங்கே நன்றி உணர்வோடு நாம் பதிவு செய்ய வேண்டும். ஆக இந்த காலகட்டத்தில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் இங்கே ஏற்கனவே சொன்னதை போல தமிழகத்திலும், ஏனென்றால் வட இந்தியாவில் இஸ்லாமிய சகோதரர்கள் வாழுகின்ற அத்தனை தொகுதிகளிலும் நாம் வெற்றி பெறுகிறோம். ஆனால் இந்த காலத்தில் இனிமேல் தமிழகத்திலும் இஸ்லாமிய சகோதரர்களும் சிறுபான்மை சகோதரர்களும் வாழுகின்ற இடங்களிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்பதையும் இங்கே சகோதரர் தம்பி அண்ணாமலை தலைமையில் அத்தனை தலைவர்களும், தனித்தனியாக பெயரை சொன்னதாக நினைத்துக் கொண்டு அத்தனை தலைவர்களும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்த பின்பு தமிழக விழாவாக இந்த இஃப்தார் விருந்து இன்னும் சிறப்பாக கொண்டாடப்படும். அதற்கு தம்பி அண்ணாமலை அவர்கள் எல்லா தலைவர்களோடு சேர்ந்து தலைமை தாங்குவார் என்று சொல்லி, அண்ணன் ஸ்டாலின் சொல்கிறார் நான் சிறுபான்மை மக்களுக்கு இஸ்லாமிய மக்களுக்கு பாதுகாவலராக இருப்பேன் என்று. மரியாதைக்குரிய மோடி அவர்கள் குஜராத் முதலமைச்சராக வந்தவுடன் நீங்கள் இஸ்லாமிய மக்களுக்கு பாதுகாவலராக இருப்பீர்களா என்று கேட்டபோது அவர் சொன்னார், நான் ஒட்டுமொத்த குஜராத் மக்களுக்கும் பாதுகாப்பாக இருப்பேன், அதில் இஸ்லாமிய பெருமக்களும் இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். ஆக இஸ்லாமிய மக்கள் அத்தனை பேருக்கும் எனது ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்து மறுபடியும் சொல்கிறேன், பத்திரிகை சகோதரர்கள் குறித்துக் கொள்ளுங்கள். இதே போல வரிசையில் அமர்ந்து கையெழுத்து இட்டு 2026 ஜார்ஜ் கோட்டைக்கு இந்த தலைவர்களின் சகோதரர்களோடு அத்தனை தொண்டர்களின் முன்னாலும் கடுமையாக உழைப்போம். இந்த தலைவர்களின் வரிசையில் 2026 தமிழகத்தில் தாமரையின் ஆட்சி, கூட்டணியின் ஆட்சி அமையும் என்று சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு முன்னால் பேசிய நண்பர்கள் அனைவருமே இஃப்தார் நோம்பின் சிறப்பை பற்றியும் அது ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளவு சிறப்பாக கடைபிடிக்கப்படுகிறது என்பதையும் விரிவாக சொன்னார்கள். இங்கே தமிழ்நாட்டிலே ஆளுகின்ற திமுக அதன் தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள், அவர் மாத்திரம்தான் ஏதோ இஸ்லாமியர்களின் உறவினரை போல, இஸ்லாமியர்களுக்கு பாதுகாவலர் போல ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துகின்றார். பாரதிய ஜனதா கட்சியையும் மத்திய அரசாங்கத்தையும் இஸ்லாமிய சகோதரர்களிடம் சொல்லி அவர்கள் ஏதோ
இஸ்லாமியர்களுக்கு எதிராக மத்தியிலே ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சி இருப்பது போல ஒரு பொய்யான பிரச்சாரத்தை தொடர்ந்து செய்து வருகிறார்கள் திரு ஸ்டாலின் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியைச் சேர்ந்தவர்களும். ஆனால் இங்கே வருகை புரிந்திருக்கின்றோம் சரி, தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற இஸ்லாமிய சொந்தங்கள் ஒன்றை நினைத்து பார்க்க வேண்டும். 99 பாரதிய ஜனதா கூட்டணியில மத்தியிலே ஆட்சியிலே அங்கம் வகித்தவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள். அவர்கள் அங்கே அமைச்சர்களாக இருந்தவர்கள். அப்பொழுதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி மக்களின் நண்பர்களாக, குறிப்பாக சிறுபான்மை மக்களின் தோழர்களாக இவர்களால் அன்றைக்கு சித்தரிக்கப்பட்ட பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு வாக்கு வங்கி அரசியலுக்காக, தாங்கள் சிறுபான்மையினர் வாக்கை பெற வேண்டும் என்பதற்காக, அந்த வாக்குகளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே மத்தியிலே ஆள்கின்ற ஆட்சிக்கு எதிராக தமிழ்நாட்டு மக்களை திசை திருப்புகின்ற முயற்சியிலே தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். அது மும்மொழி கொள்கையாக இருக்கட்டும், சிறுபான்மைக்கு எதிரான எந்த ஒரு திட்டத்தையும், குறிப்பாக தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற மக்களுக்கு எதிராக எந்த ஒரு சட்டத்தையும் திட்டத்தையும் பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வரவில்லை என்பதை அனைவரும் உணர்ந்து வருகிறார்கள். பிற மாநிலங்களிலே எப்படி பாரதிய ஜனதா கட்சிக்கு சிறுபான்மை மக்கள், குறிப்பாக நமது இஸ்லாமிய பெருமக்கள் வாக்களிக்கிறார்களோ, அதுபோல வருங்காலத்திலே தமிழ்நாடு முழுவதும் இஸ்லாமிய பெருங்குடி மக்களும் சிறுபான்மை மக்களும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு, எங்களது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவளிக்கின்ற காலம் வெகு விரைவிலே வந்து கொண்டிருக்கின்றது. 26 சட்டமன்ற பொதுத் தேர்தல் ஒரு திருப்பு முனையாக அமையும். அதிலே தேசிய ஜனநாயக கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்று அனைத்து மக்களுக்குமான ஒரு மக்களாட்சியை தமிழ்நாட்டிலே உறுதியாக தருவோம் என்று இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு, எனக்கு முன்னால் பேசிய அருமை சகோதரர் ஏசிஎஸ் அவர்கள் சொன்னார்கள், அண்ணாமலை என்றால் நெருப்பு என்று. அவர் எதிரிகளுக்குத்தான் நெருப்பு, நண்பர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அவர் அகல் விளக்காக, அண்ணாமலை தீபம் போன்று இன்றைக்கு விளக்கி வருபவர். ஏதோ கூட்டணி கட்சியை சேர்ந்தவர் என்பதற்காக சொல்லவில்லை. உண்மையிலேயே பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்கள் ஒரு சிறந்த மனிதரை, நல்ல மனிதரை, நல்ல படித்தவரை பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக நியமித்திருக்கிறார்கள். இன்றைக்கு திமுக அண்ணாமலை என்றாலே நடுங்குகின்ற அளவிற்கு அவர் செயல்பாடுகள் இருந்து வருகிறது. தொடர்ந்து அவரது செயல்பாடுகள் இருக்கும். 26 தேர்தலிலே தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆட்சி பொறுப்பிலே தமிழ்நாட்டிலே நாங்கள் ஆட்சி அமைக்கின்ற வரை ஓய மாட்டோம் என்று இந்த நல்ல நேரத்திலே சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இப்தார் என்பது ரமலான் மாதத்தில் கதிரவன் மறைந்த பின்னர் இஸ்லாமியர் மாலையில் நோன்பை முடித்துக் கொள்ளும் பொருட்டு இந்த உணவு உண்ணும் நிகழ்வு ஒரு ஆன்மீக அனுபவம் என்பதை நான் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த ஆன்மீக அனுபவமான புனித ரமலான் இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது உண்மையிலே மிகவும் பாராட்டுக்குரியது. இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற நம்முடைய அன்பு தலைவர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை IPS அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஜாதி மதங்களை கடந்து அனைவருக்குமான கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்பது இந்த நிகழ்வின் மூலம் நிரூபிக்கப்பட்டு உள்ளது. இது இஸ்லாமியர்களுக்கான நிகழ்ச்சி என்றாலும் இந்த இப்தார் நிகழ்வில் அனைத்து மதங்களை சார்ந்தவர்களும் கலந்து கொள்வது என்பது மதங்களிடையே நாங்கள் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறோம் என்ற உணர்வை நாம் இங்கு நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கிறோம். மாறாத மனத்துடன் மதத்தின் மீது பற்று வைத்தல், குர்ஆன் ஓதுதல், உள்ளத்தை தூய்மைப்படுத்தும் நோன்பு இருத்தல், தகுதியுடைய இரவலருக்கு தர்மம் செய்தல், மனித ஆன்மா நற்கதி அடைய புனித யாத்திரை மேற்கொள்ளுதல் என்னும் 5 கடமைகளும் இஸ்லாம் மதத்தின் 5 தூண்களாகும்.
இந்த 5 தூண்களுள் ஒன்றான நோன்பிருத்தல் ரமலான் மாதத்தில் கடைபிடிக்கப்படுகிறது. ரமலான் திருநாள் ஒரு ஈகை திருநாள். தினமும் 5 முறை இறை வழிபாடு மேற்கொள்ளும் இஸ்லாமிய பெருமக்கள் ரமலான் மாதத்தில் நோன்புடன் கூடிய இறை வழிபாட்டை மேற்கொள்கின்றனர். நோன்பிருத்தல் மூலம் இறைபற்று அதிகமாகிறது. அறிவியல் அடிப்படையில் மிகச்சிறந்த பயனளிக்கிறது. ஈகை குணம் மேலோங்கி நிற்கிறது. இறையருள் யாருக்கு கிடைக்கும் என்றால் ஈகை குணம் உள்ளவர்களுக்குத்தான் கிடைக்கும். இதனை ஒரு நிகழ்வின் மூலம் விளக்குகிறார் இறை தூதர். ஒரு வறண்ட பூமி, தண்ணீரே கிடையாது. அங்கே ஒரு மனிதர் நடந்து சென்று கொண்டிருக்கிறார். இந்த நேரம் மழை பெய்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று யோசித்துக் கொண்டே ஆகாயத்தை பார்க்கிறார். அந்த மனிதர் மேகத்திலிருந்து ஒரு குரல் கேட்கிறது, இன்னாருடைய தோட்டத்தில் மழை பொழிவாயாக அப்படின்னு ஒரு குரல். உடனே ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மழை பொழியுது. மழை நீர் ஒரு கால்வாயாக பெருக்கெடுத்து ஓடுகிறது. அந்த மனிதர் ஓடுகிற அந்த தண்ணீரை பிறந்து போகிறார். அங்கே ஒரு தோட்டக்காரர் மண்வெட்டியால் அந்த தண்ணீரை திருப்பிட்டு தன் தோட்டத்திற்கு பாய்ச்சி கொண்டிருக்கிறார். அந்த தோட்டத்துக்காரிடம் உன் பெயர் என்ன என்று அந்த மனிதர் கேட்கிறார். இதற்கு அந்த தோட்டத்துக்காரர் தன்னுடைய பெயரை சொன்னாராம். உடனே அந்த மனிதர், ஐயா, கொஞ்ச நேரத்திற்கு முன்பு இந்த வழியாக போய்கிட்டு இருந்தேன். அப்போது மேகத்திலிருந்து ஒரு குரல் வந்தது. உங்க பெயரை சொல்லி உங்க தோட்டத்தில் மழை பொழியும்படியாக அது சொன்னது. அதை நான் கேட்டேன் என்றார். அதற்கு அந்த தோட்டத்துக்காரர் அப்படியா என்றார். உடனே அந்த மனிதர், இந்த அளவுக்கு உங்களுக்கு இறையர் கிடைத்திருக்கிறதே, அதற்காக நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டார். இதற்கு தோட்டக்காரர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இந்த தோட்டத்தில் எது விளைந்தாலும் அதை நான் 3ஆக பிரிப்பேன். ஒரு பகுதி தர்மத்திற்கு, 2வது பகுதி என் குடும்பத்திற்கு, 3வது பகுதி மீண்டும் பயிர் செய்வதற்கு என்றார். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், கடமையை யார் ஒழுங்காக செய்கிறார்களோ அவர்களுக்கு இறையருள் கிடைக்கும் என்பதுதான். இறையருடன் நபிகள் நாயகம் கூறும் நற்பண்புகளும் கடைபிடிக்கப்பட்டால் அனைவரின் வாழ்க்கையும் அமைதி பூங்காவாக இருக்கும். நபிகள் நாயகத்திடம் 10 ஆண்டுகள் பணியாளராக இருந்த அனஸ் என்பவர் பல நிகழ்வுகளை சுட்டிக்காட்டுகிறார்கள். நபிகள் நாயகம் யாரையாவது சந்திக்கிறார் என்றால் அவர்தான் முதலில் சலாம் சொல்வாராம். ஏழை பணக்காரர், பெரியவர் சிறியவர் என்ற வித்தியாசமெல்லாம் கிடையாது என்கிறார். பெருமானாரின் கைகளை யாராவது பிடித்தால் பிடித்தவர் தமது கரங்களை விலக்கிக் கொள்வதற்கு முன்பு இவர் தமது கரங்களை விடுவித்துக் கொள்ள மாட்டாராம். யாராவது பெருமானார் காதில் ரகசியம் பேசினார், பேசி முடியும் வரை காது தாழ்த்தி கேட்பாராம். பேசி முடிக்கும் முன் காதை விலக்கிக் கொள்ள மாட்டாராம். பெருமானாரோடு யாராவது பேசினால் பேசுவர் தமது முகத்தை திருப்புவதற்கு முன் இவர் தமது முகத்தை திருப்பிக் கொள்ள மாட்டாராம். தம்மோடு ஒருவர் பேசுகிறார் என்றால் அப்படி பேசுகிறவர் குரல் அளவுக்கு தமது குரலை உயர்த்தி பேச மாட்டாராம் பெருமானார் அவர்கள். அதுபோல இடைமறித்தும் பேச மாட்டாராம். பிறர் மனம் புண்படுவதை விரும்பாதவர் நபிகள் நாயகம் அவர்கள். நபிகள் நாயகம் அவர்களின் பழகுமுறை பண்பாடு என்பது அன்பை வளர்க்கும், அமைதிக்கும் வழிவகுக்கும். இஸ்லாம் மார்க்கம் என்பது மக்களை நல்வழிப்படுத்தும் மார்க்கமாகும். மனிதநேகம், ஈகை, ஒழுக்கம், சமத்துவம் ஆகியவற்றை போதிக்கும் மார்க்கம்தான் நம்முடைய இஸ்லாம் மார்க்கம். இஸ்லாம் போதிக்கும் நற்பண்புகளை பலர் பின்பற்றுவதில்லை. மாறாக அகங்காரம், ஆணவம், ஒழுக்கமின்மை, நன்றி மறப்பது போன்ற தீய பண்புகளை தலைவரித்து ஆடுகின்றனர். இனி வருங்காலிலாவது இஸ்லாம் போதிக்கும் நற்பண்புகளை அனைவரும் பின்பற்ற வேண்டும். மனிதர்களை ஒரே தட்டில் பார்க்கிற சமத்துவ பார்வையை நாம் அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்று நான் இந்த நல்ல நேரத்தை அன்போடு வேண்டுகிறேன். சக மனிதர்களை சமமாக பார்க்கின்ற இந்த பண்பாடு இன்றைய காலகட்டத்திற்கு மிகவும் தேவைப்படுகின்றது. இந்த பண்பாடு வளருமானால் மனித வாழ்க்கை மாண்புடையாக இருக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நபிகள் நாயகம் அவர்கள் அனைவருக்கும் கூறும் பொதுவான அறிவுரை கோபம் கொள்ளாதீர்கள் என்பதுதான். ஏனென்றால் கோபம் இல்லை என்றால் எவ்வளவு பிரச்சனைகள் இல்லாமல் போய்விடும். ஆணவம், அகங்காரம், நன்றி மறத்தல், ஒழுக்கமின்மை போன்ற தீயனவற்றை தவிர்த்து நபிகள் நாயகம் அவர்களுடைய போதனைகளை ஈகை, கருணை, அன்பு, மனிதனையும் சினம் தவிர்ப்பு ஆகியவற்றை மென்மேலும் கடைபிடித்து அவற்றை போற்றி வளர்க்க வேண்டும் என்ற என்னுடைய விருப்பத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நோன்பு பண்டிகை அனைவரையும் ஆனந்தத்தையும் அளிப்பதாக அமையட்டும் என்று வாழ்த்தி
இஸ்லாமிய பெருமக்கள் அனைவருக்கும் எனது ரமலான் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு இந்த நிகழ்வின் மூலம் பாரதிய ஜனதா கட்சி இவ்வளவு ஒரு நிகழ்ச்சியை, இப்தார் நோன்பை திறக்கின்ற நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற சொன்னால், நான் உள்ளபடியே இதய சக்தியோடு பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றிய அத்துணை நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு இந்திய திருநாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற நமது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, மூன்றாம் முறையாகவும் இந்தியாவுடைய பிரதமராக இன்றைக்கு வலம் வருகிறார் என்று சொன்னால், 140 கோடி மக்கள் வாழ்கின்ற இந்திய திருநாடு பல்வேறு மொழி மாநிலங்கள் அனைத்தையும் உள்ளடக்கியது. இவ்வளவு ஒரு ஜனநாயக நாட்டை உள்ளடக்கி அதை தன் குடையின் கீழ், ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து நிறுத்தி அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்ற நல்லத்தோடு அவர் பணியாற்றி இந்திய திருநாட்டுடைய புகழ் இன்றைக்கு உலக அரங்கில் இந்திய திருநாட்டை அனைத்து வேலை நாடுகள் பணக்காரர் என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் அனைவரும் திரும்பி பார்க்கின்ற ஒரு நிலையை இன்றைக்கு நம்முடைய மாண்புக்கு பாரத பிரதமர் அவர்கள் இந்திய திருநாட்டுக்கு சேர்த்திருக்கார் என்று சொன்னால், அதனால்தான் அவர் ஒரு முறை இல்லை, இருமுறை இல்லை, மூன்றாம் முறையாகவும் பாரத பிரதமராக அவர் வலம் வருகிறார் என்பதையும், இன்னும் எத்தனை முறை நாடாளுமன்ற தேர்தல் நடந்தாலும் திரு நரேந்திர மோடிஜி தான் இந்த நாட்டினுடைய பிரதமராக வருவார். அனைத்து மக்களும் சமமாக பார்க்கின்ற பண்பு, அனைத்து மக்களும் ஒரு தாய் மக்கள் என்று நினைக்கின்ற நிலைப்பாடு, இப்படி மனித சக்தியோடு இணைய கவர்ந்த தலைவராக இன்றைக்கு நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் வருகிறார்கள். தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டது, ஜல்லிக்கட்டு பிரச்சனை. யாராலும் தீர்க்க முடியாது என்று இருந்த அந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனை, இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனையை ஒரே நாளில் 24 மணி நேரத்தில் தீர்த்து தந்த பெருமை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே சாரும் என்பதை இந்த நல்ல நேரத்தில் நன்றியோடு தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு ஜல்லிக்கட்டு காளைகள் ஜல் 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 என்று துள்ளி குதித்து ஓடுகின்ற நிலை நம்முடைய பாரத பிரதமர் என்பதை நன்றியோடு தெரிவித்து, இந்த அளவிற்கு இந்த விழா சிறப்போடு நடைபெறுவதற்கு காரணகர்த்தாக இருந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து விடுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பு சொந்தங்களே, எனக்கு 5 நிமிடம் நேரம் இருக்கு பேசுறதுக்கு. 5 நிமிடம் பேச முடியுங்க. 6:26 நாம் நோன்பு திறக்க வேண்டும். மிக முக்கியமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் பேசுவதை விட, நம்முடைய கட்சி சார்பாக நம்முடைய முன்னாள் ஆளுநர், முன்னாள் மாநில தலைவர் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் மிக சிறப்பாக பேசியிருக்கிறாங்க. நம்முடைய கொள்கை என்ன, தனிப்பட்ட முறையில் ஆளுநராக எப்படி அவங்க ஒரு நோன்பு திறப்பு விழாவை நடத்தினாங்க. ஆனால் நாங்கள் தனித்தனியாக பேசுவதை விட கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் இங்க பேசுவதுதான் ஒரு பெரிய பாக்கியமான கருத்து. தலைவர்கள் எல்லோரும் இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவருடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். எல்லா கட்சியிலும் சிறுபான்மை தொண்டர்கள் தலைவர்கள் இருக்கின்றார்கள். சிறுபான்மை மக்களுக்காக மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க ஐயா. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியோ மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய அன்பு தலைவர்களோ நாங்க நம்முடைய சிறுபான்மை மக்களுக்கு என்ன செய்தோம் அப்படிங்கறது ஆதாரப்பூர்வமாக சொல்ல முடியும். ஆனா சிறுபான்மை மக்களுக்கு எதிரி என்று நம்மை சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திட்ட நீங்க ஒரு 2 பாயிண்ட் சொல்லுங்க, சிறுபான்மை மக்களுக்காக என்ன பண்ணிருக்கீங்கன்னு கேட்டுப்பாரு. உதாரணத்திற்கு, சிறுபான்மை மக்கள் அதிகமாக வாழக்கூடிய மாவட்டத்தில் பாரத பிரதமருடைய வீடு கட்டும் திட்டத்தில் சராசரியாக இன்னைக்கு 31% வீடுகள் சிறுபான்மையின மக்களுக்கு இந்தியாவில் போயிட்டு இருக்குதுங்க. இதெல்லாம் ஆதாரத்தின் அடிப்படையில் நம்ம சொல்லலாம். திராவிட முன்னேற்ற கழகத்தை போல நம்முடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களை போல இஃப்தார் நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சியில மட்டும்தான் சிறுபான்மை மக்களுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து உங்களுடைய பாதுகாவல் நாங்க பேசுவாங்க. மற்றபடி 4 ஆண்டு காலம் அவங்களுடைய ஆட்சியில எந்த விதமான விஷயமே இருக்காது. அதே போல பாரத பிரதமருடைய முத்ரா கடன் வாங்கக்கூடிய திட்டம், முத்ரா கடன் திட்டத்துல 32 லட்சம் கோடி ரூபாய் இன்னைக்கு மக்களுக்கு கடனாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே 36% அந்த திட்டத்தில் சிறுபான்மை மக்கள் பயனடைந்திருக்கின்றார்கள். முத்ரா கடன் திட்டத்தில் பாரத பிரதமருடைய விவசாய கௌரவ நிதி திட்டத்தில் 33% சிறுபான்மையர்கள். பாரத பிரதமருடைய உஜ்வாலா திட்டத்தில் 37% சிறுபான்மை மக்கள்.
இஸ்லாமிய பெண் குழந்தைகள் படிப்பதற்காக அவர்களை ஊக்குவித்து படித்து முடித்த உடனே ஸ்கூல் படித்தவுடன் 51,000 ரூபாய் நம்முடைய பிரதமர் அவர்கள் வந்த பிறகு ஆரம்பிச்ச திட்டங்கள். இந்த மாதிரி நான் சொல்லிக்கிட்டே போலாம். அதனால் நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக இதை செஞ்சிருக்கிறோம் அதை செஞ்சிருக்கோம் சொல்றதை விட நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களும் நம்முடைய முன்னாள் ஆளுநர் முன்னாள் மாநில தலைவர் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் எப்படி வாழ்ந்திருக்கின்றோம் என்பதை வர்ணிச்சிருக்கிறார். அதை நீங்க என்னுடைய அன்பு வேண்டுகோள், ஒரு 10 நிமிஷம் இந்த நோன்பு நிகழ்வு முடிந்த பிறகு வீட்டுக்கெல்லாம் போகும் பொழுது கொஞ்சம் உங்களுடைய மனதை திறந்து ஒரு 10 நிமிஷம் மனதை திறந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவை பத்தி, தேசிய ஜனநாயக கூட்டணி எங்கேயாவது நாம சிறுபான்மை மக்களுக்கு எதிரியாக எங்கேயாச்சும் இருந்திருக்கிறோமா அப்படின்னு நீங்க ஒரு 10 நிமிஷம் யோசிச்சீங்கன்னா போற, வேற எதுவும் எனக்கு வேண்டாம். நான் பேசுகின்றேன், நான் புகழ்ந்து பேசுகின்றேன், எங்களுடைய தலைவர்களை நாங்கெல்லாம் புகழ்ந்து பேசுகின்றோம் என்பதை தாண்டி உங்களுடைய பாதத்தை தொட்டு நான் கேட்பது 10 நிமிஷம் மனசை திறந்து தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவர்கள் யாராவது தப்பு பண்ணியிருக்கிறோமா, இந்தியாவிலே 11 ஆண்டு ஆட்சி காலத்துல எங்கேயாச்சும் தப்பு நடந்திருக்கா அப்படிங்கறத ஒரு நிமிஷம் நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த தப்புக்கு பாரதிய ஜனதா கட்சியோ தேசிய ஜனநாயக கூட்டணியோ பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோ எங்கேயாச்சும் காரணமான ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. எனக்கு 20 நாடுகள் அதனுடைய உயர்ந்த விருதை பாரத பிரதமர் கொடுத்திருக்கிறாங்க. 20 நாடுகள். ஆனா எத்தனை பேருக்கு தெரியும், அதுல 7 இஸ்லாமிய நாடுகள் தன்னுடைய உயரிய விருதை பாரத பிரதமர் கொடுத்திருக்கிறாங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? சவுதி அரேபியாவுடைய உயரிய விருது ஆர்டர் ஆஃப் அப்துல் அஜீஸ், ஒரு இஸ்லாமிய நாடு. மெக்கா மதினா 2 புண்ணிய ஸ்தலங்கள் இருக்கக்கூடிய நாடு, அதனுடைய உயர்ந்த விருதை, நாட்டினுடைய விருதை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு 2016 கொடுத்திருக்கிறாங்க. ஆப்கானிஸ்தான் நாட்டினுடைய உயர்ந்த விருது ஸ்டேட் ஆர்டர் ஆஃப் கசி அமீர் அமனுல்லா கான் 2016 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. பாலஸ்தீன் நாட்டினுடைய உயர்ந்த விருது கிராண்ட் காலர் ஆஃப் த ஸ்டேட் ஆஃப் பாலஸ்தீன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி கொடுத்திருக்கிறாங்க. யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் உயர்ந்த விருது ஆர்டர் ஆஃப் ஜயீத் பாரத பிரதமர் நரேந்திர மோடி கொடுத்திருக்கிறாங்க. பஹ்ரைன் நாட்டினுடைய உயர்ந்த விருது கிங் ஹமாத் ஆர்டர் ஆஃப் ரெனேசன்ஸ் பாரத பிரதமர் நரேந்திர மோடி கொடுத்திருக்கிறாங்க. ஈஜிப்ட் நாட்டினுடைய உயரிய விருது ஆர்டர் ஆஃப் த நைல் பாரத பிரதமர் நரேந்திர மோடி கொடுத்திருக்கிறாங்க. குவைத் நாட்டினுடைய உயரிய விருது ஆர்டர் ஆஃப் முபாரக் அல் கபீர் 2024 கொடுத்திருக்காங்க. அது மட்டும் தாங்க ஐயா நான் சொல்றேன். இந்த நாடுகள் எல்லாம் இன்று பாரத பிரதமர் நரேந்திர மோடியாவுக்கு சிவப்பு கம்பளத்தை விரித்து வரவேற்பு கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். அது ஈஜிப்டாக இருக்கட்டும், சவுதி அரேபியாக இருக்கட்டும், பஹ்ரைனாக இருக்கட்டும், பாலஸ்தீனாக இருக்கட்டும், யுஏஆக இருக்கட்டும். தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர் கையில் இந்திய வரைபடத்தை கொடுத்து மணிப்பூர் மேப்பை தொட்டு காட்டு, நான் காலைல அரசியல் விட்டு போயிடுறேன். மணிப்பூர் எங்க இருக்குன்னே தெரியாது, சத்தியமா தெரியாது. ஒரு பெண்ணை கொடுத்து மார்க் பண்ண சொல்லுங்க, தெரியாது. மணிப்பூர்ல நடந்ததற்கு பாரதிய ஜனதா கட்சி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல 10 ஆண்டு காலம் மணிப்பூர்ல என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஆர்ம்டு போர்சஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட் அந்த சட்டத்தை எடுக்க வேண்டும் என்பதற்காக அங்கிருந்த தாய்மார்கள் எல்லாம் ஆடையை கலட்டி விட்டு ரோட்ல நடந்து போனாங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்தில். அந்த மணிப்பூர் கொஞ்சம் கொஞ்சமாக அமைதி திரும்பி வந்து கொண்டிருக்கும் பொழுது 2 சமுதாயத்திற்கு ஏற்பட்ட நடந்த பிரச்சனையை இன்னைக்கு மறுபடியும் மாநில அரசு ராஜினாமா செய்து ஆளுநர் ஆட்சி மறுபடியும் அது ஒரு கண்ட்ரோலுக்கு வந்திருக்கு. எங்க நடந்தாலும் உடனே பாரதிய ஜனதா கட்சியின் மீது, தேசிய ஜனநாயக கூட்டணி மீது பழியை போடுவது மட்டுமே முழு நேரமாக நம்முடைய முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவங்க வச்சிருக்கிறாங்க. அதனால் நான் அதிகம் பேசுவதை விட என் அருமை இஸ்லாமிய சொந்தங்கள்கிட்ட அன்பான வேண்டுகோள், நாளை ஒரு 10 நிமிட காலம் நீங்க மனத்தை யோசிச்சு நாம் எங்கேயாச்சும் தவறு பண்ணியிருக்கிறோமா, இஸ்லாமிய சொந்தங்களுக்கு எதிராக நடந்திருக்கிறோமா அப்படிங்கிறத மட்டும் நீங்க யோசிக்கணும். என்னுடைய கடமை மறுபடியும் திரும்ப வந்து நோன்பு திறந்த பிறகு எல்லா தலைவருடைய பெயரை சொல்லி நன்றி தெரிவிப்பதற்கு அக்கா ஜெய்சி சவரன் அவர்களோடு மறுபடியும் நான் இந்த மேடைக்கு வர்றேன். ஆனால் நோன்பு திறக்கிற நேரம் அதிகமா நெருங்கிருச்சனால எல்லா தலைவர்கள்ட்டையும் மறுபடியும் வந்து உங்களை வரவேற்கின்றேன் என்று சொல்லி என்னை உரையை முடித்து இந்த வாய்ப்பு கொடுத்த நம்முடைய சிறுபான்மை அணியினுடைய எல்லா சொந்தங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். ரமலானுடைய நோன்பு என்பது இறைவன் திருமறை குர்ஆனிலே 2 இடத்தில் குறிப்பிடுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், நம்பிக்கை கொண்டவர்களே உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், உங்களுக்கு மட்டுமல்ல இதற்கு முன்வாழ்ந்த சமூகத்திற்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் இறையச்சமுடையவர்களாக மாறுவதற்கு. ஆக நோன்பு பெருநாள் கொண்டாடுவது, ரமலான் மாதம் முழுக்க நோன்பு வைப்பதற்கு முதல் காரணம், ஒரு மனிதன் தன்னால் எதையும் செய்ய முடியும் என்றிருந்தாலும்
நமக்கு மேலே இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த எண்ணம், இரையச்சம் வர வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. இது இஸ்லாம் மட்டும் சொல்லவில்லை என்று அதே திருக்குரான் சொல்லுகிறது. உங்களுக்கு முன்வாழ்ந்த பல சமூகங்கள் இதே நோன்பை நோற்றிருக்கிறார்கள். நம்முடைய இந்து தொப்புள் குடி உறவுகள் விரதம் இருப்பதை பார்க்க முடிகிறது. எனதருமை கிறிஸ்துவ சொந்தங்கள் லென்த் டே என்று சொல்லி அவர்கள் நோன்பு இருப்பதை பார்க்க முடிகிறது. ஆக நோன்பு இருப்பது என்பது அது இறையச்சத்தின் வெளிப்பாடு. தன்னால் உண்ண முடியும் என்றாலும் கூட இறைவனுக்காக நான் உண்ணாமல் இருக்கிறேன் என்பதுதான் அங்கு இறைவனுடைய அச்சத்தை மேலோங்க செய்வதின் அடிப்படை செயல். இரண்டாவதாக திருக்குரான் சொல்லுகிறது, ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ். ரமலானுடைய மாதத்தில் தான் இஸ்லாமியர்கள் போற்றக்கூடிய திருமறை குர்ஆன் இறங்கப்பெற்றது, அருளப்பெற்றது. வபையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான் ஃபமன் ஷஹித மின்கும் அஷ்ஷஹ்ரு ஃபல்யஸும். யார் இந்த மாதத்தை அடைந்து கொள்கிறீர்களோ இறைவன் திருக்குரானை அருளியதற்காக இந்த மாதம் முழுக்க நோன்பு வையுங்கள் என்று இறைவன் குறிப்பிடுகிறான். ஒன்று இரையச்சம் மேலோங்க வேண்டும், இன்னொன்று நீங்கள் திருக்குரானின் படி உங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறான். அப்படிப்பட்ட திருக்குரான் சொல்லுகிறது, ஒரு உண்மையான இஸ்லாமியர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், அல்லதீன யஸ்தமிஊனல் கௌல ஃபயத்தபிஊனல் அஹ்ஸனா. இறை நம்பிக்கையாளர்கள் ஒரு சார்பாக கேட்டு முடிவெடுத்து விடக்கூடாது. உங்களை ஆதரித்து பேசக்கூடியவரிடத்திலும் நீங்கள் கேளுங்கள். உங்களை யார் எதிர்க்கிறார்கள் என்று நினைக்கிறீர்களோ அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றும் கேளுங்கள். அதில் எது சரி, எது தர்மம், எது சத்தியம் என்று உணர்கிறீர்களோ அதை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று திருக்குரான் சொல்லுகிறது. திருக்குரான் சொல்லுகிறது, அத்திவுல்லாஹு வ அத்திவுர் ரசூல வ உலில் அம்ரு மின்கும். நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள். உங்கள் தேசத்தை யார் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த ஆட்சி செய்யக்கூடியவருக்கு கட்டுப்படுங்கள் என்று திருக்குரான் சொல்லுகிறது. திருக்குரான் சொல்லுகிறது, தேர்தல் முறை ஜனநாயகத்தை நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் ஒருவரை அமரச் செய்வது அந்த அல்லாஹ்வின் கட்டளை என்று சொல்லுகிறது. துஅத்தியல் முல்க மன்தஷா வ தன்திவுல் முல்க மிம்மன்தஷா. அல்லாஹ் யாரை நாடுகிறானோ அப்படிப்பட்டவருக்கு ஒரு தேசத்தின் ஆட்சி அதிகாரத்தை வழங்குகிறான். யாரை நாடுகிறானோ ஆட்சி கட்டிலிருந்து இறக்குகிறான். இன்றைக்கு அல்லாஹ்வின் நாட்டம் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக இந்த பாரத தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வின் நாட்டம் மக்களை ஏமாற்றி வாக்கு வங்கிகளுக்காக சிறுபான்மை சமூகத்தை பிரிக்கக்கூடிய காங்கிரஸ் இன்றைக்கு துரத்தி அடிக்கப்பட்டிருக்கிறது. எனது அருமை சொந்தங்களே, இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் திருக்குரானை முழுமையாக புரிந்து கொண்டு இந்த தேசத்தை நேசிக்கக்கூடியவர்களாக, தேசப்பற்று மிக்க இஸ்லாமியர்களாக, கிறிஸ்துவர்களாக எனது அருமை சிறுபான்மை சமூகம் உலகின் குருவாக பாரதத்தை உருவாக்க ஒன்றுபடுவோம், வெற்றி பெறுவோம். எல்லா புகழும் இறைவனுக்கு. ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம், பாரத் மாதா கி. என் வணக்கத்தை தெரிவித்து தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய அனைத்து தலைவர்களையும் அன்போடு வரவேற்று 1446க்கு முன்பாக நபிகள் நாயகம் வாழ்க்கையில் நடந்த ஒரு சிறு கதையை மட்டும் சொல்லி விடைபெறுகிறேன். மெக்காவின் நுழைவாயிலே ஒரு மூதாட்டி மிக கஷ்டமாக சில சுமைகளை தூக்கிக் கொண்டு சென்று கொண்டிருந்தார். அது பல்வேறு நபர்கள் அதை பார்த்து கண்டுகொள்ளாமல் சென்றார்கள். அந்த வழியாக வந்த ஒருவர், நீங்கள் எங்கே செல்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது, இங்கே ஒரு வசீகர பேச்சாளர் தன்னை நபி என்று சொல்லிக்கொண்டு மக்களை வசீகரப்படுத்திக் கொண்டிருக்கிறார், அவரை பார்க்க நான் பிடிக்காமல் நான் வெளியே செல்லுகிறேன் என்று சொன்னார். அப்பொழுது அந்த சுமைகளை அவர் பெற்றுக்கொண்டு அந்த தாய் எங்கே செல்ல வேண்டுமோ அந்த இலக்கிற்கு சென்று அடைந்த பின்பு மீண்டும் திரும்பி வருகிறார். அப்பொழுது அருகில் இருந்தவர்களிடத்திலே கேட்கிறார், யார் இவர் என்று சொல்லி. இன்னும் நேரம் நீங்கள் யாரை வசைபாடுகிறீர்களோ, யாரை பிடிக்கவில்லை என்று சொன்னீர்களோ இவர்தான் அந்த முகமது நபி என்று சொன்னார். பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியிலும், பல்வேறு இடைஞ்சல்களுக்கு மத்தியிலும், பல்வேறு எழுப்பிற்கு மத்தியிலும் இஸ்லாத்தை
உலகறிய செய்தவர் நபிகள் நாயகத்தினுடைய உன்னதமான நாள் இந்த ரமணான் என்பது எல்லோருக்கும் தெரியும். இந்த ரமணானிலே அல்லாவிடத்திலே கேட்கக்கூடிய அனைத்தும் கிடைக்கும். உங்களோடு நானும் துவா செய்கிறேன். உங்களுக்கு ஏக இறைவனுடைய அனைத்து சாந்தமும் சமாதானமும் உங்களிடத்திலே நிலவட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நடைபெறக்கூடிய இந்த ரமலான் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சிக்கு அவருடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வாருங்கள். அண்ணாமலை அவர்கள் நடத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சியை ஒட்டுமொத்த தமிழகமும் உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி ரமலான் நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சியை திராவிட முன்னேற்ற கழகம் விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறது. எனவே நீங்கள் அதில் கலந்து கொள்ளுங்கள் என்று என்னை அனுப்பி வைத்திருக்கிறார். என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்னவென்று சொன்னால், ஒரு ஆன்மீகத்தை நம்பிக்கையாக கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ரமலான் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடத்துவதில் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை, எந்த தவறும் இல்லை. அதை அல்லாஹ் அவர்களே ஏற்றுக்கொள்வார். ஆனால் நபிகள் நாயகமும் அல்லாஹ்வும் சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு விரோதமாக செயல்படக்கூடிய ஒரு இயக்கம் நடத்தக்கூடிய நேற்று நடந்தது. தமிழக முதலமைச்சர் அந்த ரமலான் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடத்தினார். அவர் சொல்லுகிறார், இஸ்லாமிய சகோதரர்களுக்கு நாங்கள் சகோதரராக இருக்கிறோம், நட்போடு இருக்கிறோம், இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை சமூகத்தை பாதுகாக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கிறோம் என்று தமிழக முதலமைச்சர் சொல்லுகிறார். ஆனால் நபிகள் நாயகம் என்ன சொல்லுகிறார்? நமது இந்த இஸ்லாம் மார்க்கம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், ஒரே ஒரு செய்தி. பாட்டாளி மக்கள் கட்சி என்பது இஸ்லாம் சகோதரர்களாக போராடிய இயக்கம், இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று கேட்ட இயக்கம். இஸ்லாமியர்கள் மீது எந்த தாக்குதல் நடத்தப்பட்டாலும் அதற்கு சகோதரர்களுக்காக குரல் கொடுத்த இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி என்பதை தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் அறிந்திருக்கிறார்கள். இவர்கள் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது சொன்னார்கள் ஒன்றை, 25 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருக்கக்கூடிய இஸ்லாம் சகோதரர்களை விடுதலை செய்வோம் என்று அறிவித்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்று வரை இஸ்லாம் சகோதரர்களை 25 ஆண்டுகளாக சிறையில் இருக்கக்கூடியவர்களை விடுதலை செய்யவில்லை. ஆனால் இதைவிட ஒன்றை நான் சொல்லுகிறேன் அன்பை சகோதரர்களே, இஸ்லாம் மார்க்கம் சொல்லுகிறது என்னவென்றால், மதுவிற்கு எதிரான ஒரு மார்க்கமாக இஸ்லாம் மார்க்கம் இருந்து கொண்டிருக்கிறது. அது நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லுகிறார், மது தயாரிப்பவன், மது தயாரிக்க கூறுபவன், மது அருந்துபவன், அருந்த தருபவன், மதுவை எடுத்துக்கொண்டு போகிறவன், அதே போன்று எடுத்துச் செல்ல கூறுபவன், விற்பனை செய்பவன், மதுவை வாங்கி செல்பவர், மதுவை அன்பளிப்பாக தருபவர், மது விற்ற பணத்தில் உணவு வென்பவர், இவர்களெல்லாம் நபிகள் சொல்லுகிறார் சபிக்கப்பட்டவர்கள், பாவம் செய்தவர்கள் என்று சொல்லுகிறார். 1000 கோடி ரூபாயை டாஸ்மார்க்கில் இருந்து ஊழல் செய்து அதன் மூலமாக இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் எப்படி அல்லாஹ் அவருடைய ஆசி இருக்கும், எப்படி அல்லாஹ் அவருடைய ஆதரவு இருக்கும்? நான் ஒன்றை சொல்லி விடைபெறுகிறேன். இந்த அரசு நபிகளுடைய அரசு, அதாவது சிறுபான்மையுடைய அரசு என்று சொல்கிறது. 1975ஆம் ஆண்டு கலைஞர் அவர்கள் 40 ஏக்கர் நிலத்தை இங்கே இருக்கக்கூடிய நமது இஸ்லாம் சகோதரர்களுக்காக ஒரு கல்லூரி தொடங்குவதற்காக தாம்பரத்திலே கொடுத்தார் 1975. அது இங்கே இருக்கக்கூடிய அந்த கல்லூரிக்கு காயிதே மில்லத் கல்லூரி 40 ஏக்கரை 1975 கொடுத்து இன்று வரை அந்த இடத்தை அந்த கல்லூரிக்கு பயன்படுத்தப்படாத நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அவர்கள் நாங்கள் கட்டிடம் கட்ட வேண்டும், அது வனத்துறையினுடைய பாதுகாக்கப்பட்ட பகுதி, வனத்துறை சட்டம் வருவதற்கு முன்பாகவே அந்த நிலம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் ஆனாலும் அதை பயன்படுத்த கட்டிடங்கள் கட்ட உரிய தடையில்லா சான்று வழங்க வேண்டும் என்று அரசிடம் கேட்டபோது அதை இன்று வரை தடை மறுத்தார்கள். சட்ட போராட்டம் நடத்தி கடந்த வாரம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கை போட்டு நீதியரசர் ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் தான் அங்கே 10 ஏக்கர் இடத்தில் இந்த சிறுபான்மைக்காக காகித மில்லத்திற்காக கல்லூரி கட்டுவதற்கான கட்டிடங்கள் வழங்குவதற்கான உத்தரவை நீதிமன்றத்தின் மூலமாக பெற்றிருக்கக்கூடிய நிலையில் இவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் சிறுபான்மையினருக்கு இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாளர்கள் என்று திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுகிறது. ஒன்றை சொல்லி முடிக்கிறேன், இஸ்லாம் மார்க்கம் எல்லோரும் அன்பாக இருக்க வேண்டும், எல்லோரையும் நேசத்தோடு நினைக்க வேண்டும், எல்லோரும் இன்பமாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்றுதான் இஸ்லாம் சொல்லுகிறது. அந்த விதத்தில் பாரதிய ஜனதா கட்சி இயக்கம் இந்த இஸ்லாம் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியை நடத்துவதில் எந்த தவறும் இல்லை. ஆனால்
திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய அருகதையும் தகுதியும் அவர்களுக்கு இல்லை என்பதை இந்த நேரத்திலே சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த ரமலான் நோன்பானது எதற்காக நம்முடைய பாரதிய ஜனதா தலைவர் மாநில தலைவர் எதற்காக நடத்துகின்றார்கள் என்று சொன்னால், நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் சிறுபான்மை மக்களோடு எப்படி இணக்கமாக இருந்து மக்களை எல்லாம் வழி நடத்துகின்றார் என்பதற்கு எடுத்துக்காட்டாக 3வது முறையும் பிரதமராக அமைந்திருக்கிறார் என்பதை பெருமையோடு இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு உள்ள சூழ்நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசிய பொழுது, இப்தார் நிகழ்ச்சி பிஜேபி நடத்துவதற்கு தகுதியா, நீங்கள் எல்லாம் யோசித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி இப்தார் நிகழ்ச்சியில் இருக்கின்ற சிறுபான்மை சகோதரரை பார்த்து அன்றைக்கு பேசுகின்றார். மக்களிடத்திலே கலகத்தை உருவாக்கி சகோதரர்களாய் இருக்கின்றவர்களை பிரித்து ஆளுகின்றவர்கள் யார் என்பதை நீங்கள் நன்கு உணர வேண்டும். எங்கள் பகுதியில் இருக்கின்ற இஸ்லாம் சகோதரர்கள் எல்லாம் அனைத்து ஜாதி சமுதாயத்தோடு இணக்கமாக செயல்பட்டு உறவின் முறையிலே தேவேந்திர குல வேளாளர்கள் தாத்தா என்று அழைப்பார்கள். பிற சமுதாயத்துக்காரர்கள் கூட சாச்சா காக்கா இப்படி என்றெல்லாம் உரிமையாகவும் நாமெல்லாம் ஒரு தாய் மக்கள் என்ற ஒரு செயலோடு செயல்படுகின்றவர்தான் இஸ்லாம் சகோதர சகோதரிகள். அப்பேற்பட்டவர்களை பார்த்து கேட்கின்றீர்களே, இவர்கள் நடத்துவது சரியா என்று கேட்பதில் என்ன நியாயம் இருக்கின்றது? சந்தர்ப்பத்திற்காக மக்களை எல்லாம் ஏமாற்றி இன்றைக்கு மக்களிடத்தில் விஷ பிரச்சாரத்தை செய்து இஸ்லாமுக்கெல்லாம் பாதுகாவலர் நான் நான் என்று சொல்லி மக்களை ஏமாற்றி பிழைத்துகின்ற கூட்டம் ஒரு கூட்டம். அந்த கூட்டம் இந்த மக்களுக்கு என்ன செய்தார்கள் என்று சொல்வதற்கு எதுவுமே கிடையாது. காரணம் ஒன்றே ஒன்று சொல்லுவார்கள், அவர்கள் சங்கிகள், அவர்கள் இந்துத்துவ கொள்கை படைத்தவர்கள் என்று மட்டும் சொல்லுவார்கள். இந்திய நாட்டிலே 80 விழுக்காடு இந்துக்கள் இருக்கின்றார்கள். இது தமிழகத்திலே இஸ்லாம் சகோதரர்கள் வியாபாரத்துறையிலே முன்மாதிரியாக இருக்கின்றார்கள். இந்த இந்துக்கள் எல்லாம் ஒன்றாக உங்களிடத்திலே வியாபாரத்திலே பங்கு கொள்ள போய்தான் நாமும் வளர்ந்திருக்கின்றோம் என்ற நிலை இந்த இஸ்லாம் சகோதரத்தில் இருக்கின்றது என்பதை நான் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். பிரிவு பார்ப்பது அரசியல் அல்ல. ஒரு சில அரசியல் கட்சிகள் பிரிந்து மக்களை பிளந்து சின்ன பின்னமாக சிதற வைத்து குளிர் காய்ந்து ஆட்சி பீடத்திலே அமர்ந்து நன்மையே செய்யாமல் நாங்கள் செய்ய போகிறோம் என்று சொல்லி இத்தனை ஆண்டுகள் ஓட்டி வைத்தார்கள். மீண்டும் இதை பார்த்து நீங்கள் ஏமாற வேண்டுமா என்பதுதான் என்னுடைய கேள்வி. இன்னைக்கு வெள்ளூர் இப்ராஹிம் அவர்கள் இச்சமுதாயத்திலே பிறந்தவன் என்பதற்காக, பிஜேபியில இணைந்து மக்கள் பணி செய்கின்றார் என்பதற்காக நெல்லையிலே வந்த பொழுது இஸ்லாம் சகோதரர்களை தூண்டிவிட்டு அடித்தது யார்? இஸ்லாம் சகோதரர்களா திமுக குண்டர்களா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அவர் செய்த பணி என்ன? திரு மோடிஜி அவர்கள் செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு பறைசாற்றி நாமெல்லாம் சகோதரர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற மோடிஜி என்பதை அவர் பிரச்சாரம் செய்தார்கள். இந்த பிரச்சாரத்தை ஏற்றுக்கொள்ளாத திமுக ஒரு இஸ்லாம் சகோதரனை வைத்து திமுக காரனை வைத்து அவர் அடிக்கின்றார்கள். இதில் என்ன நியாயம் இருக்கின்றது? உரிமைக்கு குரல் கொடுக்க கூடாதா? உண்மையை விளக்க கூடாதா? நாட்டுடைய நிலைமையை சொல்லக்கூடாதா? இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கின்ற தலைவர்கள் எல்லாம் மக்களோடு இணக்கமாக இருந்து மக்களுக்காக நன்மை செய்யக்கூடிய தகுதி படைத்தவர்கள். அதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய சரித்திர பதிவேடை எடுத்துக்கொண்டேன் என்று சொன்னால் எவ்வளவு கோடி கோடியாக கொள்ளையடித்தார்கள் என்பதை அப்பட்டமாக இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இல்ல உலகம் முழுவதும் பறைசாற்றியவர் தான் நம்முடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் என்பதை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் கேட்ட கேள்விக்கு யாராவது ஒருவர் பதில் சொல்லியிருப்பார்களா? அந்த மந்திரிகள் பதில் சொல்லியிருப்பார்களா? முதலமைச்சர் அவர்கள் பதில் சொல்லியிருப்பார்களா? யாருமே அவர்கள் சொன்னதற்கு பதிலே சொல்லாமல் இவர்கள் விஷப்பிரச்சாரம் செய்கின்றார் என்று ஒரு அடியிலே சொல்லுகின்றீர்களே. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல திணைக்கின்ற நீங்கள் ஆட்சி பீடத்திலே உட்கார்ந்து சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள் ஏதோ செய்ய போகிறோம் என்று சொல்லுகின்றீர்கள். தேர்தல் காலகட்டத்திலே சொன்னார்கள், என்னுடைய சகோதரர்கள் எல்லாம் சிறையிலே வாடிக்கொண்டிருக்கின்றார்கள்,
இந்த ஆட்சி திமுக ஆட்சி வந்தவுடன் முதல்ல என்னுடைய கையெழுத்து சிறையில் வாடுகின்ற சிறுபான்மை மக்களாக இருக்கின்ற சகோதரர்களுக்கு என்று சொன்னீர்களே, எங்கே? யாராவது வெளியே வந்திருக்கின்றார்களா? யாருக்காவது ஒரு கையெழுத்து இவர்களை விடுதலை செய்யலாம் என்று சொல்லியிருக்கின்றீர்களா? இதையெல்லாம் யோசித்து பார்க்க வேண்டும். நாங்கள் எதிர்ப்பது தவறு செய்கின்றவர்களை எதிர்க்கின்றோம், தவறு செய்கின்றவர்களை சுட்டி காட்டுகின்றோம். சிறுபான்மை மக்கள் தவறு செய்கின்றவர்கள் இருக்கின்றார்கள் இல்லை என்று சொல்வதில்லை. அந்த தவறை சுட்டி காட்டால் இந்த சமுதாயத்திற்கு எதிரானவன். நியாயமா இது? முத்தலாக்குடைய சட்டம் வந்த பிறகு சகோதர சகோதரிகள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். சட்டத்தை வைத்து அடிமைப்படுத்திய சட்டத்தை நொக்கு நூறாக்கி இன்றைக்கு உங்களை எல்லாம் சுதந்திர பறவையாக ஆக்கியவர் பாரத பிரதமர் மோடி அல்லவா? இதையெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டாமா? இதையெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டாமா? ஜமாத்தில் இருக்கின்றவர்கள் பேச வேண்டாமா? நல்லதை சொன்னால் ஒழிக என்று சொல்வதுதானே பண்பாடு. முன்மொழி கொள்கையை கொண்டு வந்து மக்களை படிக்க சொன்னால் படிக்கார்கள், முட்டாளாகிறீர்கள் என்று சொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். படிக்க சொல்கின்றார், படி என்று சொல்கின்றார்கள். மும்மொழி கொள்கையை நீங்க ஆதரிக்க வேண்டும் என்று சொன்னால் ஏதாவது ஒரு மொழியை படிங்கள் என்று சொல்கின்றார்கள். உடனே வந்துட்டாங்க அந்த காலத்தில் உள்ள மாதிரி இந்தி ஒழிக இந்தி ஒழிகன்னு சொல்லி நம்மளெல்லாம் ஏமாத்தி அன்றைய சூழ்நிலை அரியா பருவத்திலே நாமும் இந்தி ஒழிக என்று சொன்னோம், எதிரி என்று சொன்னோம். அதனால் எவ்வளவு சஞ்சலங்கள் இருக்கின்றன என்பதை வடக்கே சென்று பார்த்தால் தான் தெரியும். இதெல்லாம் அறியாமல் இருக்கின்ற மக்களாக நாம் இருக்கக்கூடாது. இது ரம்லான் நோன்பு, தலைவர்கள் எல்லாம் நிறைய பேச இருக்கின்றார்கள். பொதுமழையாக இருந்தால் பல மணி நேரம் பேசுவேன். இந்த மகிழ்ச்சியான தருணம், நல்ல தருணம், இப்தார் நோன்பு சிறப்போடு நடைபெறுவது போன்று எப்பொழுதும் மகிழ்ச்சி பொங்கி ஒருவனே தேவன் என்று சொல்லுகின்ற குரான் பிரகாரம் நாம் எல்லாம் ஒருதாய் பெற்ற மக்கள், அனைவரும் ஒருதாய் பெற்ற மக்கள், ஜாதி மத பேதமில்லை, அன்புக்கு அடிமையானவர்கள், அதிகாரத்திற்கு எதிரானவர்கள், பண்புக்கு பாசமானவர்கள், பைத்தியக்காரனுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்குகின்றவர்கள் தான் நாம் பாரதிய ஜனதா கட்சி என்பதை சொல்லி உங்கள் அனைவரிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், நோன்பு வாழ்த்துக்கள். அண்ணாமலை என்றால் திரு அண்ணாமலை, திருவண்ணாமலை. அந்த திருவண்ணாமலை என்பது 5 பஞ்சபூதங்களிலே ஒன்று. அந்த திருவண்ணாமலை என்பது நெருப்பு குழம்பாக இருக்கின்றவர் தான் அண்ணாமலையார், திருவண்ணாமலையார், நம்முடைய அண்ணாமலையார். அதுதான் அவர். நெருப்பு என்று தூரம் இருந்து பார்க்கலாமே தவிர, தள்ளி இருந்து பார்க்கலாமே தவிர, கிட்டே போனால் எரிந்து விடுவார்கள். அதுதான் இன்றைய நிலைமை. நம்முடைய எனக்கு முன்னால் அருமை சகோதரர் ஜான் பாண்டியன் அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார்கள். எல்லோரும் ரம்ஜான் வாழ்த்துக்களை சொன்னார்கள். அத்துணை இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் கிறிஸ்துவ சகோதரர்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் என்னுடைய முதற்கண் வாழ்த்துக்களை, ரம்லான் நோன்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் 2014ஆம் ஆண்டு நம்முடைய பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் பதவியேற்பு விழாவிற்கு சென்றிருந்தேன். 7000 பேருக்கு அழைப்பு இருந்தது. 1500 பேர் இதுபோல வெண் தொப்பி அணிந்து வந்த இஸ்லாமியர்கள் அதிலே கலந்து கொண்டார்கள். எனக்கே அதில் ஆச்சரியம் என்று சொன்னால், 2014 வேலூரிலே 3 லட்சம் வாக்குகளை வாங்கினோம். ஒரே ஒரு இஸ்லாமியர் வார்டிலே எல்லாம் தாமரையில் நிற்கும்போது 000. ஆனால் வட மாநிலங்கள் மொத்த 80% இஸ்லாமிய பெருமக்கள் அகில உலக தலைவராக விளங்கி கொண்டிருக்கின்ற நம்முடைய ராஜகுரு விஸ்வகுரு திரு மோடிஜி அவர்கள் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டதை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். அப்படி இந்தியா முழுவதும் அவரை வரவேற்கிறார்கள், பாராட்டுகிறார்கள், கலந்து கொள்கிறார்கள், வாக்களிக்கிறார்கள், எம்பியை தேர்ந்தெடுக்கிறார்கள். ஏன் உலகம் முழுவதும் இருக்கின்ற அத்துணை இஸ்லாமிய நாடுகளும் பாரத பிரதமருக்கு மிக உயர்ந்த விருதுகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அது அண்ணாமலைஜி அவர்கள் அழகாக விளக்குவார் என்று நினைக்கின்றேன். அப்படி உலகம் முழுவதும், இந்தியா முழுவதும் இஸ்லாமிய பெருமக்களும் கிறிஸ்துவ பெருமக்களும் திரு மோடிஜி அவர்களை, நம்முடைய தேச தலைவனை ஏற்றுக்கொள்கிறார்கள். தமிழகத்திலே மட்டும் அது குறைவாக இருக்கிறது. ஆனால் ஒன்று மட்டும் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன்.
பாரதிய ஜனதா தலைமையிலே, திரு மோடிஜி அவருடைய தலைமையிலே, திரு அண்ணாமலைஜி பொறுப்பேற்ற பிறகு இவ்வளவு இஸ்லாமியர்கள் நிர்வாகிகளாக வந்திருக்கிறார்களே, அவர்களை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன், வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். எதற்கும் துணிந்து தமிழகத்தில் இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தும் நீங்கள் முன்னோடிகளாக நிற்கவில்லை, நான் நிச்சயமாக உங்களை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். மொழிக் கொள்கை பற்றி 2 கருத்துக்கள் கல்வியாளர் என்ற முறையிலே நான் சொல்ல விரும்புகிறேன். மொழிக் கொள்கை என்பது 60 ஆண்டு காலம் நம்முடைய இளைஞர்களை வீணாக்கி இருக்கிறார்கள். நான் கூட மொழி போராட்டத்திலே 10வது வகுப்பிலே இருந்து பள்ளியிலே எல்லோரும் சென்று போஸ்ட் ஆபீஸை அடித்து நொறுக்கினோம், கொளுத்தினோம். ஆனால் 3 தலைமுறைகள் மொழி தெரியாமல் சென்று இருக்கிறோம். அதிலே யாருக்கு நட்டம்? உலக அளவிலே நம்முடைய தமிழக மாணவர்கள் இருக்கிறார்கள், தமிழக பட்டதாரிகள் இருக்கிறார்கள், உலகம் முழுவதும் முக்கிய இடத்திலே இருக்கிறார்கள். எங்கே? இந்தியாவிலே எங்கே இருக்கிறார்கள்? இங்கே கும்மிடிப்பூண்டியை தாண்டினால் நாம் இருக்கிறோமா? பெங்களூரை தாண்டினால் நாம் இருக்கிறோமா? இல்லை. ஆகவே ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பத்திரிகையாளர் இருக்கிறார்கள், ஊடக நண்பர்கள் இருக்கிறார்கள். எல்லோரும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட நாடு திராவிடர்க்கே என்று சொன்னார்கள். ஆனால் காலத்தின் கட்டாயம் அவரே அந்த வார்த்தையை வாபஸ் பெற்றுக் கொண்டார்கள், திரும்பி பெற்றுக் கொண்டார்கள். கால சூழ்நிலைகளால் 4 மாநிலத்திலே அதற்கு மிகப்பெரிய ஆதரவு இல்லை என்பதற்காக. ஆகவே அப்படிப்பட்ட நிலைமையை அன்றைய தினம் பேரறிஞர் அண்ணா அவர்களே எடுத்து இப்போது 3 தலைமுறையை நாம் வீணாக்கி இருக்கிறோம். ஆகவே மத்திய அரசு சொல்லுகின்றது ஒரு மொழியை கூடுதலாக படியுங்கள் என்று. அது இந்தியா முழுவதும் தானே. ஆகவே இங்கே வெளிமாநிலங்களிலே நாம் செல்லும் போது எங்கே இருக்கிறோம்? பொதுத்துறை நிறுவனங்களில் எங்கே இருக்கிறோம்? வங்கியிலே எங்கே இருக்கிறோம்? தனியார் வங்கியிலே எங்கே இருக்கிறோம்? அதுபோல பல்வேறு துறைகளிலே நம்முடைய பட்டதாரிகள், நம்முடைய இளைஞர்கள் வேலை வாய்ப்பு கிடைப்பதில்லை என்று சொன்னால் மொழி தெரியாது. பிரைவேட் வங்கியில் இன்று எடுத்தால் கூட இன்னொரு டிரான்ஸ்பர் பதவியது. ஆகவே மொழி தெரியாமல் தமிழக மக்கள் கிட்டத்தட்ட 80 லட்சம் பேர் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். இந்தியா முழுவதும் அவர்கள் வேலைக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அது இந்தியாவுடைய தொடர்பு மொழியாக இருக்கின்ற இந்தி மொழியை நாம் படித்தாக வேண்டும் என்பதை நான் வருங்கால இளைஞர்களுக்கு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் இஸ்லாமியர்களோடு நெருங்கி பழகுபவன். எங்கள் குடும்பத்தில் நிறைய நண்பர்கள் இருக்கின்றார்கள். கட்சி ரீதியாகவும் சரி அல்லது தொழில் சார்பாகவும் சரி, இளமையிலிருந்து எங்களுக்கு இஸ்லாமிய நண்பர்கள் இருக்கின்றார்கள். அவர்களோடு நெருங்கி பழகிய வாய்ப்பு கிடைத்ததனால் சொல்கின்றேன். அவர்கள் எப்படி என்றால், நாம் அன்பை கொடுத்தால் 1 மடங்கு கொடுத்தால் 100 மடங்கு திருப்பி கொடுப்பார்கள். அவர்களை மாறி இஸ்லாமியர்கள் மாதிரி நம்மளை கவனிச்சுக்கிறதுக்கு இன்னொருத்தவங்க பிறந்துதான் வரணும். ஏன்னா ஒரு பழக்கத்தில் நான் பார்த்துருக்கேன். என்னுடைய இஸ்லாமிய நண்பர் சின்ன வயசுல இருந்து நான் அவங்க வீட்டில் வளர்ந்துருக்கிறேன். ஒரு பிரச்சனை என்றால் நம்மோடு நிற்பவர் இஸ்லாமிய தோழர் உரிமையோடு நிற்பார். அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஈகை ஒரு கொடுப்பது, ஒரு அன்பை கொடுப்பது, பசி என்று வந்தால் அவர்களிடமிருந்து பகிர்ந்து உண்ணுவது, எதை எடுத்தாலும் அவங்க நம்மளை நல்லபடியா பார்த்துக்குவாங்க. நம்ம செய்ய வேண்டியது என்ன? அவர்களை நம்மளை போல் பார்க்க வேண்டும். அவர்களும் நம் சகோதரர்கள் சகோதரி என்று நினைக்க வேண்டும். ஏதோ சில காரியத்துக்காக இங்கு தமிழ்நாட்டிலே ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த மேடையில் இருக்கின்ற கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. எல்லாரையும் பத்தி எப்படின்னா, இஸ்லாமியத்துக்கு அகைன்ஸ்டானவங்க, எதிர்ப்பானவர்கள்னு எத்தனையோ கட்டமைப்பான கட்டுக்கதைகளை அவுத்து விட்டு இருக்கிறார்கள். அதெல்லாம் உண்மை இல்லை. அப்படின்னா மோடிஜி அவர்கள் 3வது முறையாக பிரதமராக இருக்க முடியுமா? இன்னைக்கு யூபியில போய் பாருங்க, எத்தனை இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் பாரதிய ஜனதா கட்சி ஆதரிக்கிறாங்க. குஜராத்தில் பாருங்க. ஏன் இந்தியா ஃபுல்லா நம்ம எக்ஸாம்பிள் சொல்லலாம்.
அதை நம்மளுடைய பார்க்கின்ற பார்வையும் எடுத்து சொல்கின்ற விதமும் புரிந்து கொள்கின்ற வகையில இருக்கணும். மக்கள் புரிஞ்சுக்கணும். நம்மளெல்லாம் எங்கேயோ இருட்டில் வச்சிருக்காங்க, தவறா தமிழகத்தை வழிநடத்தி செல்றாங்க. அந்த மாதிரி இல்லாமல் தேசிய பார்வையோடு பார்த்தால் இன்று இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியின் இந்த கூட்டணி இஸ்லாமிய மக்களின் சொந்தக்காரர்களாகவும் நண்பர்களாகவும் சகோதரர்களாகவும் தான் பார்க்கின்றோம். அதே போல மும்மொழி கொள்கையை பற்றி பேசுறாங்க. மும்மொழி கொள்கை என்பது வேண்டாதது அல்ல. யாரும் உங்களோடு எந்த மொழியும் திணிக்கப்படுவதல்ல. என்ன சொல்றாங்க? 3 மொழியில நீ எதை வேணாலும் படிச்சுக்க. நாம ஏற்கனவே படித்து கொண்டிருக்கின்றோம். இது ஏதோ புதுசா வந்த மாதிரி நமக்கு ஒரு பிம்பத்தை உண்டாக்குறாங்க. அந்த மாதிரி எந்த பிம்பமும் கிடையாது. நீங்க நல்லா சிந்திச்சு பார்க்கணும். கிட்டத்தட்ட 30-40 ஆண்டுகளாகவே நம்ம ஹிந்தி கத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நமக்கு ஹிந்தி என்பது தேவைப்படுகிறவர்கள் கத்துக்கிறாங்க, இல்ல மற்றவர்கள் மற்ற மொழிகளை கற்றுக்கொள்ளலாம். அப்படியே தேவைப்பட்டு ஹிந்தியை கத்துக்கிட்டாலும் தப்புன்னு நினைக்காதீங்க. ஹிந்தி கத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு நாள் இந்தியாவை ஆளலாம். தமிழன் இந்தியாவை ஆளுவான். நான் இதை பிரிச்சு பேசல. ஹிந்தி தெரிஞ்சதுன்னா இந்தி மக்களிடம், பெரும்பான்மையான மக்களிடம் நாம போய் சொல்லும் போது, அந்த மொழியில நம்ம பேசும்போது நமக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். அப்ப நம்ம மொழியை யாரும் விட சொல்லல. நம்ம மொழி நமக்கு இருக்கு. உலகத்தை ஆள வேண்டும் என்றால், இந்தியாவை ஆள வேண்டும் என்றால், நாளைய இந்தியா தமிழர்களால் கட்டமைக்கப்பட வேண்டும் என்றால் இந்தி கற்றுப்பதில் தவறில்லை. இது என்னுடைய கருத்து. இத்தனை நாடுகளை பார்த்து நான் எத்தனையோ ஸ்டேட்ல போயிருக்கேன். ஒவ்வொருத்திலையும் நம்ம படம் கஷ்டம் நமக்கு தான் தெரியும். இங்க இருந்து நம்ம மிஸ்கைட் பண்றவங்களை நம்ம நம்ப கூடாதுங்கிறதுல ஆழ்ந்த கருத்து நானும் பாரிவேந்தர் ஐயா அவர்களும் உறுதியா இருக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த திருநாள்ல உங்களோட நான் கலந்துகிட்டது என்னுடைய பெருமையா நினைக்கிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த நமது தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கும் கூட்டணி கட்சி தலைவர் அனைவருக்கும் நன்றி கூறி உங்களோடு இருக்கிறதை பெருமையாக நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழகத்திலே எத்தனையோ அரசியல் கட்சிகள் இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சியை நடத்துகிறார்கள். ஆனால் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தலைமையேற்று ஒரு இஃப்தார் நிகழ்ச்சி நடத்துகிறார் என்று சொன்னால் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தூக்கமே போய்விடுகிறது. இன்றைக்கு முதல்வர் ஸ்டாலினை தூங்க விடாமல் இருக்கின்ற தலைவராக திரு அண்ணாமலை விளங்கிக் கொண்டிருக்கிறார். அருமை நண்பர்களே, இஃப்தார் நோன்பை பாரதிய ஜனதா கட்சி நடத்தாமல் வேறு யார் நடத்த முடியும்? உலகத்திலேயே அதிகமான முஸ்லிம்கள் வாழுகின்ற இந்த இந்தியாவை ஆளுகின்ற நரேந்திர மோடியினுடைய கட்சி தான் இந்த நோன்பு திறப்பு நிகழ்ச்சியை நடத்த முடியும். அருமை நண்பர்களே, ஒரே ஒரு கதையை சொல்லி விடைபெறுகிறேன். நம்முடைய மரியாதைக்குரிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினசரி பள்ளிவாசலுக்கு தொழுகை நடத்த செல்லுவார். ஒரு பெண்மணி அவர் வீட்டு மாடியிலிருந்து நபிகள் நாயகத்தின் தலையிலே குப்பையை கொட்டுவார். இப்படி தினசரி இது நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் அவர் தலையிலே குப்பை கொட்டப்படவில்லை. உடனே தொழுகை முடித்துவிட்டு திரும்பி வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எனக்கு தினசரி குப்பை கொட்டுகின்ற பெண் இன்று காணவில்லை என்று கேட்டபோது அவருக்கு உடல்நிலை சரியில்லை என்று சொன்னார். உடனே நபிகள் நாயகம் அந்த வீட்டுக்கு சென்று அந்த பெண்மணியினுடைய நோய் குணமாக துவா செய்துவிட்டு சென்றார். அதை போல பகைவர்களுக்கும் அருளக்கூடியவராக இன்றைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அருமை நண்பர்களே, உலகத்திலே இருக்கின்ற இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் நம்முடைய மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை கட்டி தழுவி அரவணைக்கிறார்கள் என்று சொன்னால் அவரா இஸ்லாமியர்களுக்கு எதிரி? இஸ்லாமியர்களை பொறுத்தவரை தமிழகத்திலே ஒரு எதிரி இருக்கிறது என்று சொன்னால் அது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை தவிர வேறு யாரும் கிடையாது. ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், முஸ்லிம்களின் வாக்குகளை பற்றி ஆட்சிக்கு வந்திருக்கின்ற திமுக இதுவரை 3 இஸ்லாமிய தலைவர்கள், ஒருவர் சமூக ஆர்வலர் ஜாகுர் அலி படுகொலை செய்யப்பட்டார். இன்னொருவர் ராணிப்பேட்டையை சார்ந்தவர் வாசிம் அக்ரம். அவர் செய்த குற்றம்
போதைப் பொருட்கள் விற்கிறார்கள் என்பதை தட்டி கேட்டார். அவர் படுகொலை செய்யப்பட்டார். இன்னொருவர் வக்பு சொத்தை ஆட்டை போடுகிறார்கள் என்று தட்டி கேட்ட ஜாகீர் ஹுசேன் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஆக இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை பெற்று தமிழகத்திலே இஸ்லாமியர்களை படுகொலை செய்கின்ற திமுகவுக்கு இந்த கூட்டணி பாடம் புகட்டும். எல்லோருக்கும் ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.